டாஸ்மாக் ஊழல் முறைகேடு தொடர்பாக ஸ்டாலின் அரசு தொடர்ந்த அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை நடத்தலாம் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், கே. ராஜசேகர் அமர்வு தீர்ப்பு. டாஸ்மாக் விவகாரத்தில் பெண் அதிகாரிகள், ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தடுக்க தமிழக அரசு முயற்சிக்கிறது. டாஸ்மாக் ஊழல் முறைகேடு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியை கண்டித்து வரும் 28ஆம் தேதி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போடப்பட்டுள்ளதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 28ஆக அதிகரிப்பு. இறந்தவர்களில் பெரும்பாலானோர் கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என தகவல். ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கண்டனம். இயற்கை அழகினை ரசித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது துயரமான ஒன்று என்றும் கண்டனம். சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கி தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்டு சிறப்பான மருத்துவ சிகிச்சை அளிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். பொதுமக்களுக்கு எதிரான இத்தகைய இழிவான செயல்கள் முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என கழக பொதுச் செயலாளர் அறிக்கை. காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து அவசரமாக நாடு திரும்பினார் பிரதமர் மோடி. சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என கண்டனம். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லாவில் 2 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்ற இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர். எல்லைப்பகுதி வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகளின் முயற்சி முறியடிக்கப்பட்டதாக தகவல். ஸ்ரீநகரில் இருந்து டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களுக்கான விமான கட்டணம் பன்மடங்கு உயர்வு. காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாத தாக்குதல் எதிரொலியால் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் விமான கட்டணம் உயர்வு. மனித உடலில் உள்ள மின்சாரமே பட்டாசு ஆலை விபத்துக்கு காரணம் என சட்டப்பேரவையில் அமைச்சர் கணேசன் பேச்சு. அணில் அமைச்சருக்கே டப் கொடுக்கும் வகையில் அமைச்சர் கணேசன் கூறியுள்ள நிலையில் புறப்பட்டார் புது விஞ்ஞானி என மக்கள் கிண்டல். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் கோட்டாட்சியர், வருவாய்த்துறை ஆய்வாளர் மற்றும் விஏஓ அவதூறாக பேசியதால் பெண் கிராம உதவியாளர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். கிராம உதவியாளர் உயிரிழப்பு காரணமாக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் உயிரிழந்தவரின் உடலை வாங்க மறுத்து 200க்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம். மாநிலம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் அடிப்படை வசதிகளுக்காக சாலையோரங்களில் போராடி கொண்டிருக்க டாஸ்மாக் ஊழியர்களுக்காக மாதம் 2000 ஊதிய உயர்வை அறிவித்துள்ள ஸ்டாலின் அரசு. வாழ்வாதார உரிமைக்காக மக்கள் போராடும் நிலையிலும் மனிதாபிமானமே இல்லாமல் டாஸ்மாக் வருமானத்திற்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து கல்லா கட்ட பார்ப்பதுதான் ஸ்டாலின் ஆட்சியா என மக்கள் கேள்வி. விடியா திமுக அமைச்சர் துரைமுருகன் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பு. அமைச்சர்களின் ஊழல் வழக்குகள், டாஸ்மாக் வழக்கு, கள்ளச்சாராய வழக்கு, அண்ணாநகர் வழக்கு என அரசும் அமைச்சர்களும் நீதிமன்றத்திற்கு செல்லவே நேரம் சரியாக இருக்கும் நிலையில் அவர்களால் எப்படி மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என பலரும் விமர்சனம்.
மதுரையில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த இரு சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். குழந்தைகளுக்கு எங்கும் பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்கிவிட்டு வீண் பெருமை பேசுவதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. கரூரில் 15 வயது பள்ளி சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த 19 வயது இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலினின் இரும்பு கரம் துருப்பிடித்து இருப்பதால் போக்சோ குற்றங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சென்று கொண்டிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனியில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த இளைஞருக்கு 15,000 ரூபாய் அபராதத்துடன் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பயங்கர மோதல் விவகாரத்தில் திமுக கவுன்சிலர் உட்பட 11 பேர் பிடிபட்டனர். ஆளுங்கட்சி என்ற திமிரில் திமுகவினர் இத்தகைய செயல்களில் ஈடுபடும் நிலையில் முதலமைச்சர் இரும்பு கரம் எப்போது நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. சென்னை டிபி சத்திரம் பகுதியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க பெங்களூருவில் இருந்து வாங்கி வந்து விற்பனை செய்யப்பட்ட மெத்தப்பட்டமைன் சிக்கியது. ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மையால் தலைநகரான சென்னை போதைப் பொருட்களின் கூடாரமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே இளம் தலைமுறையினரை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களின் மத்தியில் போதைப் பொருட்கள் புழக்கம் கட்டுக்கடங்காமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அரும்பாக்கம் பகுதியில் 8 கிராம் மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் இளைஞர்களின் மத்தியில் போதை சாம்ராஜ்யம் கட்டுக்கடங்காமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூர் பகுதியில் இளம் தலைமுறையை சீரழிக்கும் போதை மாத்திரைகள் விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் பிடிபட்டனர். கஞ்சா, மெத்தப்பட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்காத திமுக அரசின் ஏவல் துறையால் தற்போது தலைநகரில் போதை மாத்திரைகள் புழக்கமும் அதிகரித்திருக்கும் அவலம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 1679 போதை மாத்திரைகள் சிக்கியது. திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. இலங்கையில் இருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 8 கோடி ரூபாய் மதிப்பிலான 8.5 கிலோ தங்கத்துடன் இருவரை கைது செய்த இலங்கை கடற்படை. தமிழ்நாட்டில் இருந்து தினந்தோறும் பீடி இலை, கஞ்சா, மஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் இலங்கைக்கு கடத்தப்பட்ட நிலையில் தற்போது இலங்கையில் இருந்து தங்கம் கடத்தி வரப்படும் நிலையில் ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே வனவிலங்குகளை வேட்டையாட யூடியூப் பார்த்து துப்பாக்கிகள் தயாரித்த 3 பேர் சிக்கினர். இளைஞர்களை நல்வழிப்படுத்த ஆக்கப்பூர்வமான பணிகளை ஸ்டாலின் அரசு முறையாக மேற்கொள்ளாததால் இளைஞர்கள் இதுபோன்ற குற்ற செயலில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் ரயில் நிலையத்தில் பெங்களூருவில் இருந்து சட்டவிரோதமாக மது பாட்டில்களை கடத்தி வந்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் சட்டவிரோத மதுபான கடத்தல் கும்பல்களின் கூடாரமாக மாறியதாக மக்கள் விமர்சனம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒருதலைபட்ச காதல் காரணமாக பேச மறுத்த கல்லூரி மாணவியின் கழுத்தை அறுக்க முயன்ற இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறையின் நடவடிக்கை இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரியில் சுமார் 30 அறைகளில் கண்காணிப்பாளர் இல்லாமல் மாணவர்கள் பருவத் தேர்வு எழுதிய அவலம். விடியாதிமுக அரசின் நிர்வாக திறனற்ற முதல்வர் மற்றும் அமைச்சர்களால் உயர்கல்வித்துறை செயல் இழந்துவிட்டதாக பெற்றோர்கள் கடும் கண்டனம். விடியாதிமுக அமைச்சர் நேருவின் தொகுதிக்கு உட்பட்ட உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீர் பருகியதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நோயாளியிடம் செவிலியர்கள், பணியாளர்கள் லஞ்சம் பெற்ற அவலம். ஆட்சியின் அவலட்சணத்தை மறைக்க முயலும் ஸ்டாலின் ஆட்சியில் செயலற்ற அமைச்சர்கள், ஊழல் அதிகாரிகளால் நாள்தோறும் இன்னலுக்கு உள்ளாவதாக மக்கள் வேதனை.
கதறுவாங்க. பெட்டு ரெட்ட ரத்தமா இருக்கும். அது சேஞ்ச் பண்றதுக்கு கூட ஆயமா வர மாட்டாங்க. கேட்டா அவங்களுக்கு டயரியா, நாங்க எதுக்கு வந்து மாத்தணும். ஒரு போர்டு போட்டிருக்காங்க, இங்க வந்து லஞ்சம் கொடுக்க கூடாது, நீங்களும் நர்ஸுக்கு இது பண்ணக்கூடாது போர்டே போட்டிருக்காங்க. பட் ஆனா அவங்க 20 ரூபா தாங்களேன், 10 ரூபா தாங்களேன். கொரோனா காலத்தில் ஒப்பந்த செவிலியர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு 4 ஆண்டுகளாக அதை நிறைவேற்றாமல் ஏமாற்றும் அவர். சம ஊதியம், மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட சலுகைகளை வழங்காமல் இழுத்தடித்து வந்த ஸ்டாலின் அரசுக்கு நீதிமன்றம் குட்டுவைத்து அதை 3 மாதங்களுக்குள் வழங்க உத்தரவிட்டுள்ளது விடிய அரசின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. தூத்துக்குடி NTPL மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தில் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி. தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் தொடர்வதால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு மின் தட்டுப்பாடு அதிகரிக்கும் அபாயம். தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 2வது நாளாக இரவு நேரத்தில் அறிவிப்பு இல்லாத மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மின்வெட்டு, ரவுடிசம், அராஜக போக்கு அதிகரித்து மக்கள் சிரமப்படும் நிலை தொடர்கதையாவதாக பொதுமக்கள் வேதனை. தேனி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான குமுளியில் இருந்து திண்டுக்கல்லுக்கு சென்ற விடிய அரசின் பேருந்து பிரேக் பிடிக்காமல் சாலையோரம் இருந்த 300 அடி பள்ளத்தின் தடுப்பு சுவரில் மோதி நின்றுள்ளதால் பயணிகள் அலறல். போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கப்படும் பல ஆயிரம் கோடி நிதிகளில் பேருந்துகளை பராமரிக்காமல் விடியா திமுக அரசு பயணிகள் உயிரில் விளையாடுவதாக குற்றச்சாட்டு. திமுக அரசின் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர்கள் தேர்வில் பட்டியலின மற்றும் தமிழ் மொழி வழியாக தேர்வானவர்களுக்கு சட்டப்படி வழங்க வேண்டிய இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என கூறி தேர்வு பட்டியலை 2வது முறையாக நிராகரித்த உயர்நீதிமன்றம். பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலின மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்ற திமுக அரசின் வெற்று விளம்பர நாடகம் நீதிமன்றத்தால் தோலுரிப்பு. கோவையில் ஆன்லைன் செயலி மூலம் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்ட 2 சிக்கினர். திமுக ஆட்சியில் சூதாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரனுக்கு 2200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 72,120 ரூபாய்க்கு விற்பனை. கிராமிற்கு 275 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 9,015 ரூபாயாக உள்ளது. இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் காசாவில் 17 பேர் பலியானதாக தகவல். லக்னோ அணியை வீழ்த்தி 8 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணி அபார வெற்றி. சொந்த மண்ணில் லக்னோ அணி தோல்வியடைந்ததால் ரசிகர்கள் சோகம். IPL போட்டியின் 41வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் மற்றும் மும்பை அணிகள் பல பரீட்சை. ஹைதராபாத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது.